ஹே ஹாய் ப்ரைஸ் காட் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகதானே? இன்றைக்கி ஒரு சின்ன குக்கிங் வீடியோ, நம்ம வீட்டு லன்ச் மெனு. ஸோ மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி சாட்டர்டே தானே, சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் சாம்பாருக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் லேசாக ஒரு பவுடர் மட்டும் அரைச்சி வச்சுட்டு அதை லாஸ்ட்டாக போட்டுப்பேன். வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு சாம்பார் நான் செய்கிறது. சாம்பார் பொடி வெளிலேருந்து வாங்காத பட்சத்தில் செய்கிற ஒரு வேலை தான் இதெல்லாம். அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் என்ன மெனு கட்டாயம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்ல்ட் ஹேட்ரட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற உப்புமா தாங்க பண்ணேன். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா தான் இருக்குது உப்புமா. ஆனால் நமக்கு தான் உப்புமா பிடிக்காதே. என்னோடய வீட்டில் இந்த சாம்பார் ஆனட்டோ சிம்பிள் மெனுவான சாம்பாரும் சீரை உப்பேரியும் காலத்துக்கு கழிக்க நல்ல ஃப்ளஃபி ஆகிட்டுள்ள உப்புமாவும். ஸோ நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க சண்டே ஸ்கூல் ப்ரிப்பரேஷன், சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியான ட்ரெஸ்ஸு, அப்புறம் ப்ரேயர், இதெல்லாம் பண்ணியாச்சுங்களா? நானும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த மிக்சரை பற்றி நான் சொல்லணும். இது தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டோங்க. இது என்ன மிக்சர் எப்படி அப்படின்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வாங்கிட்டோம். ஆனால் ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு യൂസ് ആകുത്. അബദ്ധവശാൽ വാങ്ങിച്ച ഒരു മിക്സറാണ് ഇത്. പക്ഷേ ഞങ്ങൾക്ക് യൂസ്ഫുള്ളാണ് കേട്ടോ. ഇങ്ങനെ പൊടി വല്ലതും അരയ്ക്കാനൊക്കെ യൂസ്ഫുൾ ആവുന്നുണ്ട് കേട്ടോ. അപ്പം നിങ്ങൾ വിചാരിക്കുന്നുണ്ടാവും, ഓ സാമ്പാർ വയ്ക്കാൻ ഇത്രയും ഒക്കെ ചെയ്യുന്നുണ്ടല്ലോ എന്നൊക്കെ വിചാരിക്കുന്നുണ്ടാവും. വല്ലപ്പോഴും തോന്നിയാൽ മാത്രമേ ഞാൻ ഇങ്ങനത്തെ പരിപാടിയൊക്കെ ചെയ്യാറുള്ളൂ കേട്ടോ. ഞാനും സാമ്പാർ പൊടി വാങ്ങിച്ച് സാമ്പാർ வைക്കുന്ന ஆள் தன்னையாக. எப்போவெல்லாம் நான் இந்த மாதிரி சாம்பார் செய்ய மாட்டேங்க. எனக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் செய்கிறதுங்க. ஆனால் நிஜமாவே சொல்லணும், சூப்பராக இருந்தது சாம்பார், நல்ல வாசனையாக. பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னேன்ல, இதோ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 സൂപ്പർ ടേസ്റ്റിയാണ് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ഇത് താങ്ക. പഴയ സോറ്, പഴഞ്ചോറാണ് ഞാൻ ഇന്ന് കാലത്ത് ബ്രേക്ക്ഫാസ്റ്റായിട്ട് കഴിച്ചത്. നല്ല ചൂട് സാമ്പാറിൻ്റെ കൂടെ തൈര്, ചെറിയ ഉള്ളിയൊക്കെ അരിഞ്ഞിട്ടിട്ട് അതാണ് കഴിച്ചേട്ടോ. നിങ്ങൾ കഴിക്കാറുണ്ടോ? ഇത് ഗട്ട് ഹെൽത്തിനൊക്കെ വളരെ നല്ലതാണ് കേട്ടോ. വീഡിയോ പോയതല്ല കേട്ടോ. ഇത്രയും ഡീസൻ്റായിട്ടൊന്നും എനിക്ക് പഴഞ്ചോറ് കഴിക്കാൻ അറിയത്തില്ല. ഞാൻ ഇച്ചിരി മെസ്സി ആയിട്ട് തന്നെ കഴിക്കുകയുള്ളൂ. അപ്പോൾ അത് നിങ്ങളെ കാണിക്കണ്ടല്ലോ, അതിന് വേണ്ടിയിട്ടാണേ. இது தாங்க எங்களுடைய வீட்டுடைய மெனு, சாம்பார், கீரை பொரியல். அப்போது மாமுண்டோ எல்லாரும். ஹாவ் அ ஹெல்தி வீக்கெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.